என்னாச்சுப்பா? போதுமா? எனக்கு போதுமா. உனக்கு இன்னும் எவ்வளவு ரவுண்ட் இருக்கு? இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி, நீ போமா. இவன் யாரு? இந்த பக்கம் ஓடிட்டு இருந்தவன் என் பொண்ணை பார்த்ததும் என் பொண்ணு பக்கமா போறான். ஹாய் சார். என்ன பிஸ்கட் வேணுமா? நோ தேங்க்ஸ். என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? எனிதிங் ராங்? நத்திங் ராங். உங்களை பார்த்தா ஜாக்கிங் ஓட வந்த மாதிரி தெரியலையே. யூ ஆர் எக்ஸாக்ட்லி ரைட் சார். நமக்கு எதுக்கு சார் ஜாக்கிங்களா? அதெல்லாம் உங்களை மாதிரி தொப்பையும் தொந்தி இருக்கிறவங்க பண்றது. என்ன சார் வார்ம் அப் பண்ண போறீங்களா? ஆமா சார். அப்படி எங்கேயாவது போய் தூரமா பண்ணுங்க சார். ஏன் சார்? நான் என்னோட ஆளை சைட் அடிக்கிறேன் சார். என்ன சார் இப்பதான் பொண்ணை பார்த்தா மாதிரி தெரியுது, அதுக்குள்ள சைட்டு கீட்டுன்னு பேசுறீங்க? எப்போ பார்த்தாங்கிறது முக்கியம் இல்லை சார், எப்போ மடக்கணுங்கிறதா முக்கியம். மடக்கிறதுனா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார்? என்ன சார் வயசான என்ன பார்த்து இப்படி கேக்குறீங்க? நான் கரெக்டா தான் சார் கேக்குறேன். ஒரு 20 வருஷமா பொம்பளைங்க என்ன மாதிரியே ஃபிட்டாவும் கலராவும் இருக்கிற ஆம்பளைங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. அடா அதை விடுங்க சார். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். உங்களது லவ் மேரேஜா? ஆமா. நீங்க உங்க மனைவிய எங்க வச்சு ஐ லவ் யூ சொல்ல வச்சீங்க? அந்த டீடைல்ஸ் எல்லாம் எதுக்கு சார் இப்போ? அந்த சிச்சுவேஷன் தான் மடக்கிறதுன்னு சொல்லுவாங்க சார். இப்ப பாருங்க, அந்த பொண்ணு அங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமா. நான் நேரா அந்த பொண்ணு கிட்ட போறேன். 2 வார்த்தை தான் பேசுறேன். டைரக்டா ஐ லவ் யூன்னு சொல்லுவா. அது எப்படி சார் சொல்லுவாங்க? சொல்லுவாங்க சார். பொம்பளைங்க சைக்காலஜி நமக்கு தெரியும். சொல்லி பாருங்களா சார்? ஷியோர் ஷியோர். மவன எனக்கா பிஸ்கட் கொடுக்கற? போ போ. ஷூவை கழட்டி அடிக்க போறா, நான் வந்து பெண்ட கழட்டி ஜெயில போட்டு கழுத்திங்க வைக்கிறேன். ராஸ்கல். ஹாய். டேய் மட சாம்பிராணி, எப்படி இருக்கு பிரியா?
நல்லா தான் இருக்க. நேத்து வரேன்னு சொன்ன, வந்துட்டு ஏன் ஒரு ஃபோன் கூட பண்ணல? நைட் லேட்டாக தான் வந்தேன் பிரியா. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே சும்மா வீடுங்கிறதால அவள் வீட்லேயே ஸ்டே பண்ணிட்டேன். அப்புறம் உன் ஏரியாவில் நீ காத்தால வாக்கிங் போகிறதா கேள்விப்பட்டேன். அதான் சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேனு வந்தேன். என்னடா இவன் ஜகஜால கில்லாடியா இருக்கா? ஆம்பளனால அருவருப்பா பாக்குற என் பொண்ணு அவன் பேசுறத கேட்டு அமைதியா நின்று ரசிக்கிறாளே. அவன் அப்படி என்னதான் பேசுறான்? போய் தான் பார்க்கலாம். நீ லூசுங்கிறதுல எனக்கு 1% கூட டவுட்டே இல்ல. அப்பா நீங்களே வந்துட்டீங்களா? வாங்க. சார் நீங்க? நான் தான் அவளோட அப்பா. அப்பான்னு சொல்லியிருக்கலாமே சார். என்கிட்டயும் உங்க பொண்ணு எனக்கு பழக்கம்னு சொல்லிருக்கலாமே சார். ஓ சாரி சார். டேய் என்ன எங்க அப்பாவை சார் மோர்னு கூப்பிட்டு இருக்க? அவர் உன்னோட மாமனாரு. மாமா மாமானே கூப்பிடு. அப்பா போன வாரம் நீங்க என் கல்யாண பேச்சு எடுத்தப்ப நான் ஒருத்தனை லவ் பண்ணி இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ஞாபகம் இருக்கா? இருக்குமா? நான் லவ் பண்ண ஆளு இந்த லூசுதாப்பா. அப்பா நீங்க சொன்னீங்களேப்பா நீ சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம்னு. அப்படி நான் சந்தோஷமா இருக்கணும்னா இவன் கூட நான் வாழணும்ப்பா. உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு தான் நான் வர சொன்னேன். பிரதீப், என்ன பிரியா? எங்க அப்பாவோட போன் நம்பர் தரேன். நீ என்ன எப்படி கன்வின்ஸ் பண்ணியோ அதே மாதிரி எங்க அப்பாவையும் கன்வின்ஸ் பண்ணு. ஓகேவா? பிரதீப், ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒருவேளை எங்க அப்பா நீ என் பொண்ணை விட்டுட்டு கிளம்புன்னு சொன்னார்னா நீ அதோட என் கூட பேசக்கூடாது. புரியுதா? புரியல. எங்க அப்பாக்கு என்னோட நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். எனக்கு பிடிச்ச விஷயத்த எங்க அப்பா பிரசன்ட் தான் பண்ணிருக்காரே தவிர பறிச்சு பாக்குற பழக்கம் அவருக்கு இல்ல. Am I right பா? எஸ்மா. அதனால இட்ஸ் பெட்டர் டாக் டு மை ஃபாதர். அவர் குளிச்சு ரெடியாகி 10 மணிக்கு ஆபீஸ் போவாரு. அப்போ ஒரு கால் பண்ணு, இடம் சொல்லுவாரு. அங்க போய் தனியா மீட் பண்ணு. ஓகேவா? எங்க அப்பா நம்பரை உனக்கு எஸ்எம்எஸ் பண்றேன். ஓகே அப்பா? போலாமா? பாய் பிரதீப். பாய். குழப்பிட்டு போறாளே. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.